ஏய் ஏய் உண்மையா சொல்லுங்க யாரு துளசி லூஸ் மாதிரி கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க ப்ரோ. ஹாய் காய்ஸ். கண்டிப்பா இருட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ மெழுகுவத்தி ஏற்றின உடனே உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும். பாருங்க என்ன பண்ண போறோம்னு. செட்டப்லேயே ஆக்சுவலாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது கொஞ்சம் டேஞ்சரான வீடியோ தான். 2 hours later. இதுல இருந்து தெரியுதா உங்களுக்கு சிகரெட்லாம் பிடிக்குது? கைஸ் இந்த வீடியோ ரொம்ப நேரமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம், எடுக்கணும். ஆனால் டிலே ஆகிட்டே இருக்கு, நைட் ஆகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக அப்படியே மிட் நைட் கிட்டே இப்போ நெருங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஓஜா போர்டு வச்சு பேயை வர வைக்க போறோம். ஓகே கைஸ், செட்டப்லாம் ரெடி. கொஸ்டின் கேட்டு போயிடலாம். ஒரே ஆரம்பிங்க. வாங்கப்பா. ஸோ கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எல்லாம் விரல வச்சுட்டோம்னா ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அதை எடுக்கவே கூடாது. இந்த விரல அப்படியே தான் இருக்கணும். அதுதான் ஓஜா போர்டோட ரூல்ஸ். யாராச்சும் ஒருத்தர் எடுத்துட்டாலும் அப்புறம் எதனா அசம்பாவிதம். தலை அரிச்சிதுன்னா இந்த கையில் இருக்கு, இன்னொரு கை எதுக்கு இருக்கு? தலையும் முதுகும் சேர்ந்து அரிச்சிதுன்னா ரெண்டுத்தையும் இதை சொரிஞ்சிட்டு இதை சொரி. சரி ஏய் வா, ரொம்ப நேரம் பேசினே இருக்கும், கேம் உள்ள போவோம். ஓகே ஓகே, இப்போ எங்களை சுற்றி ஏதாச்சும் ஸ்பிரிட் இருந்ததுன்னா எஸ் கிட்ட மூவ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் எஸ் சைடு கிட்டனா மூவ் பண்ணுங்க. எஸ் போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருந்தா லைட்டாக அந்த சைடு லைட்டாக மூவ் பண்ணி விடுங்க. லைட்டு மூவ் ஆன மாதிரி இருந்துச்சேடா. இல்லையே, இல்லை அது கை நடக்கும் ப்ரோவோட கை நடக்கும். எடுக்கக்கூடாது ப்ரோ. இல்லை எடுக்கல. சரி நீங்க கேளுங்கடா, நான் கேட்டா எனக்கு ஆன்சர் வரல. ஓகே ஆமா, எல்லாருமே கேட்போம் ப்ரோ. அடுத்து நீங்க கேளுங்க. இப்போ எங்களை சுற்றி ஏதாவது பேய் இருந்தா கேண்டில் சிம்டம் இந்த காயினை வந்து எஸ் கிட்ட மூவ் பண்ணி போங்க பார்ப்போம். லாங்குவேஜுக்காக நான் இது வந்து ஆம் இல்லை. இப்போ எதனா அமானுஷ்யமா இங்கே இருக்கிறீங்கன்னா மனுஷங்களை தவிர வேற எதனா இருக்கீங்கன்னா கேண்டில் ஏன்டா அப்படி எரியுது? அது காத்துக்கு. இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, எங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பீசாங்காய் பக்கமான ஒருத்தங்க. யாரும் பண்ணல. இல்ல மூவே ஆகலையே. எனக்கு மூவ் ஆகுது. எங்க இல்லையே. மூவ் தான் ஆகுது, போய் சொல்லாதீங்க. இல்ல ஓகே லைட்டா அப்புறம் மாதிரி அசையுது. அடுத்து நீ போடா. எங்களை சுத்தி யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம 5 கிட்டே வைக்கலடா. இப்ப 5 கிட்ட இருக்குடா. அந்த இது இது பண்ணி போற மாதிரி இருக்குடா. ஏய் கை வச்சுறாங்க. எல்லாரும் லைட்டா வைங்க, ரொம்ப லைட்டா. நான் லேசா தான் வச்சிருக்கேன். நானும் லைட்டா வச்சிருக்கேன். நம்ம அழுத்தி வச்சனா அப்புறம் ஸ்பிரிட் மாத்த முடியாது காயினை. ஆமா ஆமா, அவங்க அழுத்தி வச்சிட்டேன் गाइस. ஓகே மன்னிச்சிருங்க. ஏதாச்சும் ஸ்பிரிட் இருந்தா மன்னிச்சிருங்க. காயினை மூவ் பண்றதுக்கு திணறிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் இப்படி நவுத்திட்டு இருக்கு. முன்னாடி நம்மளே நகரல இன்னும். நம்ம நவுத்துறோம் முன்னாடி. நான் நவுத்தல. நீ நவுத்துறியா? திருச்சி பேசுறோம்ல, அது அப்படி இப்படி நவுந்துறணும் சொல்றேன். சரி எடுத்துட்டேன். கௌசி ஏன் கௌசி எடுத்த? இப்போ என்ன பண்றது? ஓகே எடுத்ததுக்கு சாரி, மன்னிச்சிருங்க. இதான் நாங்க முதல் வாட்டி நாங்க பண்றோம். ஆட்டாதீங்க யாரும் ஆட்டல. ஏய் ராஜி பச்சையா நகர்த்திடுறான். நம்ம ஆளுங்கதான். இப்போ வந்து நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தா அது மூவ் ஆகிற மாதிரி தெரியல கைஸ். இப்போ மறுபடியும் நாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எங்களை சுத்தி ஸ்பிரிட் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா எஸ்க்கு மூவ் பண்ணுங்க. எஸ் எஸ் லைட்டா நான் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. யாரும் அழுத்தாதீங்க ராஜி. லைட்டா வைங்க. லேசாவே வைங்க. நான் உண்மையாவே செக் பண்ணிடணும்டா. ஏய் அந்த கேண்டில் ஏன்டா அப்படி ஆடுது? பாத்தீங்க கேண்டில் பிரச்சனை இல்ல, நமக்கு இது நகரணுமே ப்ரோ. காத்தே அடிக்கல, வேர்த்து ஊத்துது. ஆனா அந்த கேண்டில் இப்படி ஆடுது. அவன் பேசும்போது இப்படி வருதுடா. நான் வாய்ப்பே இல்லை. அது பாரு. ஏய் சீரியஸா இருக்கணும்டா எல்லாரும். ஆத்மா இங்க ஏதாச்சும் இருந்தீங்கன்னா சீக்கிரமா எஸ்க்கு மூவ் பண்ணுங்க. எஸ்னா இந்த பக்கம். ஆமா எல்லாரும் கொஞ்சம் வலது பக்கம். அமைதியா இதை இல்லது பக்கம். நான் வந்து பாப்போம். சீரியஸா பார்த்துட்டு இருங்க. அது என் கையில ஏதோ மத்து போன மாதிரி இருக்குடா. லூசாவையா? அதான் லூசாவையா? என்னடா என்னடா திருட்டு தலைமையா எப்படி கை அவர் சின்ன ஊத்துறாரா? ஆத்மா நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க சிம்பிளி சரத் வீடியோல மட்டும் தான் வருவீங்களா இல்ல எங்க வீடியோல வருவீங்களா?
எங்க வீட்லயே வர மாதிரி இருந்தா இந்த சோத்து கை பீச கை பக்கமா காயினை நவுத்துக்கு சோத்து கை பக்கமா நவுத்துக்கு ஏதோ ஒரு பக்கத்துல காயின் ஏதாச்சும் ஒரு பக்கம் நவுத்தி தொலைங்க. பேசாம என்ன பண்ணலாம், பின்ன எடுத்து நம்ம விரல்ல குத்தி ரத்தத்தை வர வச்சு அந்த காயின்ல வச்சிருவோமா? அது டேஞ்சர். யாருக்கு பையன் சாவாதையா? எனக்கு எதுவும் சாவாதையா தோணுது. யாருன்னா புஷ் பண்றீங்களா? இல்ல சத்தியமா நான் வேணா கைய கூட எடுத்துறேன். எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே ஹேண்ட்ல வச்சா கரெக்டா இருக்கும்னு தோணுது. எதுல வைக்கிற? லெஃப்ட். நீ எதுல வைக்கிற? ரைட். லெஃப்ட் வைடா. செக் பண்ணி பாப்போம். நீடா? சரி நானும் லெஃப்ட் வைக்கிறேன். எல்லாரும் லைட்டா வைங்கடா. என்ன ஆகுதுன்னு பாப்போம். லெஃப்ட் சென்டிமெண்ட். ஓகே. எலெக்ஷன்ல லெஃப்ட் போடுறீங்க. சரி எல்லாரும் கொஞ்சம் அஞ்சிட்டு வைங்க மறுபடியும். ஓகே. கேப்பமா? சோ எல்லாரும் வந்து காயின்ல லேசா கை வைங்க. தொட்டும் தொடாத மாதிரி அப்படியே வைங்க. ஓகேவா? ரெடி? தொட்டும் தொடாமலே. காப்பிரைட் அடிப்பாங்க. ஸ்பிரிட் ப்ளீஸ் நீங்க இருந்தீங்கன்னா எஸ்க்கு மூவ் பண்ணுங்க. ஆத்மா உங்களை நாங்கள் அழைக்கிறோம். ஆமா வாங்க ப்ளீஸ் நீங்க பேசலாம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து நீங்கள் இருக்கும் இடத்தை எங்களுக்கு தெரிவியுங்கள். இருக்கீங்களா இல்லையா? என்ன மூவ் பண்றீங்களாடா? நம்மளுக்கு புரியாது நினைக்கிறேன். நம்ம தூய தமிழ் மூவ் ஆகுது நினைக்கிறேன். ஒரு வருஷம் நம்ம 4 கிட்ட வைக்கவே இல்லையாடா? நம்பர் டச் ஆகுது. ஆமா யாருன்னா மூவ் பண்றீங்களா? வாய்ப்பே இல்லை. நான் ரொம்ப ரொம்ப லைட்டா வச்சிருக்கேன். நான் கூட லேசா இருக்கு. அப்படியே மூவ் ஆற ஃபீல் ஆகல லைட்டா. ஆமாண்டா. ஓகே இருக்கா? சரி இருங்கடா. சரி அதான் தெரிஞ்சிச்சுல இருக்குன்னு. இருக்கு சைடு அப்போது காயின் இழுத்துட்டு ஸ்டார்டிங்ல வச்சிடலாமா? காயின் நவுறுதுடா. 4 கிட்ட போயிருக்கு which means yes தான். சரி வாங்க அடுத்த கேள்வி போலாமா? என்ன பயமா இருக்கு. இழுத்துடலாமா காயினை? எப்போ இங்க என்னது கைஸ்? இங்க பேருக்கு which means நான் வந்து அப்படியே கண்டினியூஸா ஆத்மா கிட்ட பேசுவோம்டா நம்ம. ஸோ நீங்க இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம். இப்போ இந்த இடத்துல உங்ககிட்ட எங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. இந்த மெழுகுவர்த்திக்கு முன்னாடி வந்து நீங்க உட்காரலாம், இல்ல உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளோ அங்க கூட வந்து உட்காரலாம். ஆனா மெழுகுவர்த்திக்கு முன்னாடி உட்காந்து இந்த மெழுகுவர்த்தி ஆஃப் பண்ணுங்க, அப்பதான் நாங்க நம்புவோம். துளசி அப்படிலாம் சொல்லாது. உங்களை கூப்பிட்டதுக்கே எங்க மேல நீங்க கோபமா இருக்கீங்களா? யாரோ என் கையை குத்துறாங்க காய்ஸ். யாரோ தள்ளுற மாதிரி தான் எனக்கு. யார் தள்ளுறீங்க? எல்லாரும் அப்படி லேசா அவங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நேரம். துளசி ப்ரோ ஏன் அப்படி திருத்தணும் ஒழிக்கிறதுன்னு தான் தெரியல. அப்பதுல இருந்து அந்த கேம்ப்ல அணைக்கிறதும் குறிப்பா இருக்காது. நான் லைட் மட்டும் இல்ல சரி வர அப்படி பண்ணாத. நீ எதுக்கு இப்படி பண்ற? பயமா இருக்கு. யாரா என் கையை காயின்ல இருந்து இஜெக்ட் பண்றது? இங்க பாருங்க இடம் காயின்ல வைக்க சொன்னா ஏன் அவரே நோத்தின்னு போறாரு. நீங்க தான் நோக்கு நோத்துறது இந்த கையே நோத்தின்னு போறீங்களா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐ திங்க் கேமரா ரோல் ஆகுது ப்ரோ. போய் பாருங்க. குட் பைல இருக்காதீங்கடா. இது அப்படியே ரெண்டு கேமராவும் பாத்துருங்க ப்ரோ. இதுவும் பாருங்க. இதான்டா முக்கியம். கேரம் போர்ட் ஸ்ட்ரைக்கர் தான்டா நான் மெயின். ப்ரோ அத பாருங்க ப்ரோ. நோவா எங்க இருக்கு கேரம் போர்ட் ஸ்ட்ரைக்கர்? ஸ்ட்ரைக்கர் தெரியல எங்க இருக்குன்னு. தரோம் எல்லாமே கரெக்டாங்க. கேரம் போர்ட் எங்க இருக்கு? சே அதெல்லாம் வேணாம். காயின் தான் யூஸ் பண்ணுவாங்க. வேலைக்காது. கரெக்ட்னு போவோம் ப்ரோ. பிளான் போட்டு போ. ஆமா. ஆத்மா இருந்தீங்கன்னா அந்த எஸ் பக்கம் மூவ் பண்ணி எங்களுக்கு சிக்னல் கொடுங்க. அதை வச்சு நாங்க நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு அஷ்யூர் பண்ணிப்போம். அப்ப எப்படி நவுந்துச்சு? அந்த சைடு பிரஷர் அவன் குடுக்கறதுனால தான் நவுந்திருக்கும். ராஜி கொடுத்தியா? தெரியல. வச்சு நகர்த்திருப்பீங்க. இந்த யார் நகர்த்துறது? அது பொறுமையா எங்க போகுதுன்னு பாப்போம். அப்ப நான் இருங்க. ராஜி தான் நகர்த்துறான். இல்ல ப்ரோ எடுத்துறவா கைய. எடு லைட்டா எடு.
எடு. அவன் இல்லடா. வெத்ரா ஏய் ஃபுல்லா எடு. யார் சின்ன நீ எடு. ஆஹா ஏய் பயமா இருக்குடா. ஏய் உண்மையா சொல்லுங்க யாரு? நான் இல்ல துளசி. ப்ரோ நான் ஏய் நீயா? நான் இல்ல. ஏய் சின்ன ராஜ் சின்னதான் நினைக்கிறேன். என்ன கேள்வி கேட்டோம்? இதுக்கு நான் வந்திருக்கு. இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டோம். அதுக்கு எதுக்கு நிறைய நவரு கூடாது? நம்ம கிட்ட விளையாடுதோ? ஏய் என்னடா சொல்றீங்க? அடுத்த கேள்விக்கு போவோம். இருங்க. ஏய் உண்மையா சத்தியமா நான் இல்ல துளசி. ஏய் ஏச்சி நானியா? நான் இல்ல நான் இப்படி இந்த மாதிரி என் கை இத்தனைக்கும் நான் இங்க ஒட்டிக்கிட்டு இருக்கேன். நான் நவத்தர் தான் என்னடா இது? அப்ப நீ கையெழுத்தோனே கூட நான் வந்துச்சு. யார் அப்ப? அதான் அதான் எனக்கு தெரியலையே. இவன் ஏய் லூசு நான் இவன் கையெடுத்தோன்னே நான் அதுக்கப்புறம் இப்படி வச்சு நான் நவுத்தலையே. நான் நானும் எப்படி தெரியுமா அது எப்படி போகுதுன்னு பாப்போம். உண்மையாவே நான் பயந்துதான் எப்படி போகுதுன்னு பாப்போம்னு பாத்துட்டு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் நவரும்போது இப்படி வச்சிருந்தேன். ஏய் யாரும் இல்ல சீரியஸாவே யாரும் நவுத்து வேணாம். அதுவே நவுத்து. ஓகே அதான் நோன்னு சொல்லிச்சு. துளசி நோனா இப்போ நவர கூடாதுல்ல. ஆமா அப்ப அது விளையாடுதுன்னு அர்த்தம். புரியுதா? அது நம்ம கிட்ட விளையாடுதுன்னு அர்த்தம். சோ நம்ம நெக்ஸ்ட் கேள்விக்கு கேட்போம். அது என்ன சொல்றதுன்னு பாப்போம். நீங்க பொண்ணா இருந்தா எஸ் சைடு போங்க, பையனா இருந்தா நோ சைடு போங்க. டோன்ட் பிரஷர் எனிவன். ஓகே. சீரியஸா நான் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். எல்லார் கையும் மூவ் ஆனா தெரிஞ்சிடும். என் கையும் அப்படியே தான் இருக்கு. என் கையும் அப்படியே லைட்டா தான் இருக்கு. யாரா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வைக்கவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து வைக்கிறேன் எனக்கு. ஏ ராஜ் நீ வைக்கிறதே அழுத்தி வைக்கிற மாதிரி தான் தோணுது. மேல அப்புறம் நவுத்துறியா? இல்ல ராஜி ஏ யாருன்னா நவுத்துறீங்களாடா? நான் என் கையை மீறி போகுது இப்ப. அது நான் கையை விட்டா ஓடிடும் இப்ப. அது ஏ அது கூடயே போடுறோம். நான் எதுவும் பண்ணல. லைட்டா தான் வச்சிருக்கேன். ஏ யாரும் நவுத்தாதீங்க. இப்ப நான் நகத்துல நான் அப்ரூவ் பண்ணுவேன். சரி விடு விடு. அப்புறம் எப்படி நவருது? நீ எடு. எல்லாரும் எத்தலாம். எல்லாரும் எத்தலாமா? அதுவா போதா பாப்போமா? பயமா இருக்குடா. ஏ ராஜ் நீ கையெடு. ஏய் பார்த்துட்டு நானும் எடுத்துட்டா இரு நான் எடுக்கிறேன். சின்ன நீ தானடா. நான் இல்ல அங்க பாரு. ஏய் நான் நவத்தர் தான். நான் தான் லீட் பண்ணனும். அது எங்க நான் அது கூடயே தான டிராவல் பண்றேன். நீ நம்பலனா தபர். ஓகே. நீங்க லாஸ்டா பொண்ணுன்னு சொல்லிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன கேட்கலாம்? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எஸ், கல்யாணம் ஆகலாம். Don't pressure anyone guys. யாரும் ப்ரெஷர் போடல. ஐ திங்க் துளசி இவ்வளவுதான் லைட்டா ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கு எனக்கு. போறியா? நானும் போடல ராஜி. நான் போடல. நானும் போடல. நான் சுத்தமா வச்சு வைக்காத மாதிரி தான் இருக்கு. இந்த பேர் நானும் பேர் வச்சு. ஆமா அந்த பேர் எந்தோம் பேரு எவ்வளவு லைட்டா இருக்குது. பேசாத நானும் வச்சு. ராஜி வந்து மட்டும் தான் பட்டையா இருக்கு ராஜி. பயமா இருக்கு. இப்படி வச்சிடவா? ஏய் ஏ என்னடா எதுவுமே பண்ணல. நீங்க கையை எடுத்துட்டு வாங்க. இரு. ஏய் சின்ன நீ கொண்டு வா. நான் இல்ல நான் இல்ல. நீங்களா யாருன்னா? கை எடுக்காத நீ வை. நோ சைடு தான் போயிருக்குடா. நோ சைடு தான். ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு. அப்பனா அதான். இல்ல நோ சைடு தான். இப்படி தானே போயிருக்கு. ஸோ உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு நாங்க நம்புறோம். அப்ப எங்க 3 பேர்ல யாரையும் பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லுங்க. சின்னானா எஸ், ராஜனா நோ. என் லூஸ் மாதிரி கேள்வி ப்ரோ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க ப்ரோ. வேற ஏதோ சவுண்ட்ல வந்து சைடுல. ஏய் என்னாச்சு? எனக்கு நான் பார்க்கல. பாய் சரிஞ்சிருச்சு. என்னடா இது? தலை சிம்டம்ஸ்லாம் மாதிரி ஆயிடுச்சு. துளசி ப்ரோ அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க. உங்களுக்கு துளசி போல இவர் பேர் ஏய் துளசி. அமைதியா இரு. வேணாம் அந்த மாதிரி கேள்விலாம் யாரை வச்சு நம்மள யாரை வச்சு கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே. தனியா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு பாய் இருக்கு. அது அப்படியே சரிஞ்சுது. வீடியோல கூட அது கேப்சர் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா கேமரா எல்லாம் எங்கெல்லாம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு. சரி இருங்க. உங்க நேம் வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. உங்க நேம் எந்த லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு கௌசி வேணாம் கௌசி. பாய் சொல்லிட்டு நம்ம பாய் எதுக்கு சம்மந்தமே இல்லாம பாய் எதுக்கு கௌசி இதுவாகணும்? ஏதோ ஒரு சைன் காட்டுற மாதிரி இருக்கு. அவங்களால நம்ம கான்டாக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் ஏதாச்சும் சின்ன சைன் சைன் தான் கொடுக்க முடியும். சரி இப்போ இல்ல நான் ஆக்சுவலி உங்களை ரெஸ்பெக்ட் பண்றேன். ஓகேவா? நீங்க கோவப்பட வேண்டாம். என்ன? ஆமா நான் யாரும் கேலி கிண்டல் பண்ணல. ஆமா உங்க பெயின் ஆர் உங்களோட லைஃபையே நாங்க வந்து ஆக்சுவலி ரெஸ்பெக்ட் பண்றோம். ஸோ நீங்க எங்களை எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறோம். ஸோ உங்க நேம் எதுல ஸ்டார்ட் ஆகும்? விச் லெட்டர்னு சொன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை.
தினமும் பண்றீங்களா? ம்ஹும். அப்படியே ஏதோ ஐடி போற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல நீ கையெடு, உன்னை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. இல்ல சத்தியமா ராஜு தான் அழுத்தி வச்சிட்டு இருக்கான். இதான் வச்சுட்டு இருக்கேன். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி ஓகே. லைட்டா இப்பதான் நார்மலா இருக்க மாதிரி இருக்கு உண்டு. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, என்ன மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். எங்கடா சுத்தி எங்க போகுது? குட் பாயா, குட் பாய்னு வருது. யாரு குட் பை? இழுத்து விட்டுக்கிறான் குட் பைக்கு. ராஜுதான் இழுத்து விட்டா. ராஜு இல்ல நான் கிளா நோ சைடோ இது நான் சைடோ. குட் பாய்க்கு நீ எடுத்து இல்லையா? சரி, எனக்கு தெரிஞ்சு அதுவே மூவ் ஆகுது. ஆக்சுவலி இவன் தான் எனக்கு இப்ப டவுட் இருந்தது. இப்ப அவன் வேணும்னே பண்றானோன்னு தோணுச்சு. ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா குட் பைன்னு வருதுன்னா நம்ம இதை முடிச்சுக்கிறதா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, விட்டுடலாம். வாலண்டியரா கூப்பிட்டு இது பண்ணக்கூடாது. ஓகேவா? எனக்கும் பயமா இருக்கு. சரி குட் பை. ஓகே. இப்போ நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, ப்ளூ சட்டை போட்டவரோட அட்ரஸ் வேணும்னா எஸ்ல போங்க, நோல போங்க. யாரு கேள்வி? ராஜு இதெல்லாம் பண்ணாத. நம்மள வச்சு யாரும் கேள்வி கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆமா, ஒழுங்கா இது குட் பை வைங்க, முடிச்சிடலாம். சாரி, நாங்க விளையாட்டுத்தனமா எதனா பண்ணியிருந்தா. கை எடுத்துடலாம் அதுக்கப்புறம். ஸோ குட் பை, அதை சொல்லிட்டுச்சு. ஸோ உங்களை டிஸ்டர்ப் பண்ண நாங்க விரும்பல. நீங்க எங்க இருந்தீங்களோ அங்கேயே போயிடுங்க. கொஞ்சம் பயமா இருக்குல்ல அந்த பாய் தான். கைஸ், அது கேப்சர் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்ணிருக்கேன். நான் அதுக்கு தான் ஒரு ஹேண்ட் கேமரா வச்சுக்கலாம்னு சொன்னாங்க guys. இப்படி ஏதாவது சுத்தி காட்டலான்ட்டு. எனக்கு அல்ல இல்ல, அந்த பாய் ஒரு வாட்டி காட்டுறேன் எப்படி இருந்து எப்படி. ஃபர்ஸ்ட் நாங்க விளையாட்டா தான் பண்ணிட்டு இருந்தோம். இரா என் போன்ல பட் எல்லாமே விளையாட்டா நீங்க சொல்ல முடியல. இப்ப நிறைய இடத்துல காயின் மூவ் ஆச்சு. இவரும் மூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டாரு, இவரும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஆனா மூவாதான் பார்க்க ட்ரை பண்ணிட்டோம் சொல்லு. ஆனா எங்களே மீறி சில டைம்ல லைட்டா மூவ் ஆச்சு. அது நாங்க அப்சர்வ் பண்ண முடியல. யார் மூவ் பண்ணா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாய் தான் ஆக்சுவலி நின்னுட்டு இருந்தது. நாங்க விளையாடும் போது இந்த பாய் நின்னுட்டு இருந்தது. எப்படின்னே தெரியல, அப்படியே சாஞ்சிருக்கு. காத்தடிச்சாலும் இப்படிலாம் சாய வாய்ப்பு. காத்தே அடிக்கல. ஏன்னா நீங்க வீடியோல பாருங்க தெரியும், காத்தே வரல. கேண்டிலே ஸ்ட்ரைட்டா தான் இருந்தது. எப்படி அது பாய்? பாத்தீங்கன்னா அந்த மூளையில இருக்கு. அந்த பாய் வந்து மூளையில இருக்கு. ஓகேவா? சோ அது வந்து நான் சொன்னல ஒரு விண்டோ இங்க பாருங்க எப்படி ஹாண்டடா இருக்கும். நான் அப்ப காட்டுறேன் பாருங்க. அந்த விண்டோ காத்து வருதுன்றாங்க. காத்தெல்லாம் வராது கைஸ். இந்த விண்டோல சுத்தமா காத்து இல்ல. ஏன்னா எல்லாரும் மூஞ்சி பாருங்க, பாய் எப்படி வேர்த்து ஊத்தி இருக்கு. உங்களுக்கும் டவுட் இருந்ததுன்னா இந்த மெழுகுவத்தி நீங்க வீடியோல பாருங்க போயிட்டு. அந்த மெழுகுவத்தில நீங்க பார்த்தாலுமே தெரியும் அது ஆடவே இல்லை. காத்துறதா கண்டிப்பா ஆடி இருக்கும். ஸோ அப்படி இருந்துன்னா அந்த பாய் விழுந்துச்சுன்னா எனக்கு தெரியல உண்மையும். சரி, நாங்க இந்த வீடியோ மூலமா என்ன சொல்ல வரேன்னா, பெருசா எங்களுக்கு இதுல கோஸ்ட் ஃபீல் கிடைச்சதானா அந்த பாயை தவிர வேற எதுவும் கிடைக்கல. அதனால உண்மையாவே கோஸ்ட் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியல. ஆனா எங்களை பொறுத்தவரைக்கும் கோஸ்ட்ன்றது ஒண்ணு இல்லை கைஸ். இருந்திருந்தால் இப்ப மணி வந்து 11:45 கண்டிப்பா அந்த டைமுக்கு வந்திருக்கணும். ஆனா வரல. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே உண்மையா நம்பிக்கை இல்லை. ஆனா எனக்கு இதுல வந்து ஒரு டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. மேபி இருக்கலாம், நான் இங்கதான் இருக்குன்னு சொல்ல ஏன் உங்களுக்கு டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருக்குன்னா, அவங்க லொரைன் காஞ்சூரிங் லொரைன் அவங்க சீரியஸா சொல்றேன்டா. இப்போ உனக்கு இருக்கா இல்லையாடா? எனக்கு இந்த கேம் விளையாடுறதுலாம் வந்து சுத்தமா இதுவே கிடையாது, நம்பிக்கையே கிடையாது. சரி, ஒரு கட்டத்துல அந்த பாய் அசைஞ்சதான் என்னால வந்து என்னாலே நம்ப முடியல. அது எப்படி இப்போ அப்படி விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே. இப்ப நீங்க யாராச்சும் ஒருத்தர் நவுத்தி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. 3 பேர்ல யாராச்சும் போய் சொல்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பாய் தான் யாருமே நவுத்த முடியாது. காத்து அடிச்சா கூட அந்த நெட்டை தாண்டி அந்த அளவுக்கு பாய தள்ளுற அளவுக்கு காத்து வராது, வாய்ப்பே கிடையாது. விண்டோ க்ளோஸ்ல தான் இருக்கும். சரி, ஆக்சுவலா ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்கு. வேர்வையே தெரியும். அந்த இடத்துல ஏன் காத்து வராதுன்னு சொல்றேன்னா, அங்க பில்டிங் இருக்கு, ஃபேக்டரியே இருக்கு. ஃபேக்டரியே. ஆமா, அது வந்து காத்து வரவங்களுக்குலாம் பெருசா இருக்காது. துரும்ப கொளுத்தாதீங்க ப்ரோ, போக திரும்ப கொளுத்து. அந்த ஆளையும் கொளுத்திக்கிறாரா? தீ குளிக்கிறாரு. கைஸ் கிட்ட பேசாதீங்களா கைஸ். சின்ன இதுதான் ட்ரைனிங் பயமுறுத்துறாங்க எல்லாரும்.
சும்மா வேற போய் வந்துச்சுன்னா என்னடா இருதய சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடலாம். நான் வசிக்கிறேன். அன்பே, அது இதெல்லாம் காத்துக்கிறேன்ற மாதிரி ட்ரெயினுக்கு எத்தனை இருக்கேன். இப்ப பக்கத்துல இருக்கு. ஜாவா மாஸ்டர்டா அன்பே அன்பே அப்படியாடா? வாயை பொளந்து வாயை பொளந்து சாரி நீ அப்படி பண்ற ஆட்டோ